இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, 8ஆம் தேதி அதிகாலையில எங்களுடைய சலேசிய அருட்தந்தை அருள் வளன் 54 வயது இறைவனடி சேர்ந்தார் என்பதை மிக வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருட்தந்தை அருள் வளன் என்பவர் நான் 9ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலிருந்தே எனக்கு அருட்சகோதரராக என்னை வழிகாட்டியவர். அவர் வாழ்ந்தது 54 ஆண்டுகள் தான். அந்த 54 ஆண்டுகளில் அவருக்கு 25வது வயது நடந்த பொழுது இதய அறுவை சிகிச்சை ஒன்று செய்தார்கள். இந்தியாவிலேயே முதலாக நிகழ்த்தப்பட்ட மிகவும் சிக்கலான ஒரு அறுவை சிகிச்சை. அது மிகவும் காம்ப்ளிகேட்டட், ரொம்ப சிக்கலான அறுவை சிகிச்சை என்று சொல்லப்பட்டது அந்த அறுவை சிகிச்சை. அந்த அறுவை சிகிச்சை நடந்து 28 ஆண்டுகளுக்கு இறைவன் இவரை பாதுகாத்து பராமரித்து வந்தார். அன்புமிக்கவர்களே, இதை ஒரு 2வது ஆசீர்வாதமாக, 2வது அழைப்பாக ஏற்றுக்கொண்ட இந்த அருட்தந்தை அருள் வளன் என்பவர் தமிழக கத்தோலிக்க திருச்சபையில மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார். தமிழகத்துல ஜாதிய கொடுமைகள் இருப்பதை நம்ம அறிவோம். தலித்துகளுக்கே தலித்தாக இருக்கிற துரும்பர்கள் என்று அழைக்கப்படுகிற சலவை தொழிலாளர்கள்ல ஒரு பிரிவினருக்காகத்தான் இவருடைய வாழ்க்கையை 25 ஆண்டுகளுக்கு மேலாக அர்ப்பணித்து தமிழக அரசிடமிருந்து அவர்களுக்கான தனி நலவாரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து, அதற்கு பிறகு அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பது, அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பது, அவர்களுடைய உரிமைக்காக போராடுவது என்று 25 ஆண்டுகளுக்கு மேலாக கொன்சாகா அருட்சகோதரி அல்போன்சா அவர்களுடைய துணையோடு மிகப்பெரிய பணியை ஆற்றி கொண்டிருந்தவர் தான் இந்த அருட்பணி அருள் வளன் சலேசிய சபை குரு. அன்புமிக்கவர்களே, நேற்று கூட அந்த மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீடை பற்றி மாவட்ட ஆட்சியரிடத்துல பேசுவதற்காக சென்று இரவு 11 வரையிலும் பணி செய்து, அதற்கு பிறகு மார்பு வலி என்று சொல்லி, இதய வலி என்று சொல்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். பாதியிலேயே அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். அன்புமிக்கவர்களே, தமிழக கத்தோலிக்க திருச்சபையில ஒரு உன்னதமான ஒரு போராளியை, உன்னதமான இயேசு கிறிஸ்துவனுடைய பணியாளரை இழந்து தவிக்கிறோம். எனவே அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரில் நம்பிக்கை வைத்திருந்த யூதர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் நீங்கள் என் சீடராக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலையை அளிக்கும் என்றார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்கவர்களே, வழக்கமாக நான் ஏதாவது ஒரு புனிதரை பற்றி நான் பேசுவேன். இன்றைக்கு வாழும் வாழ்க்கையில ஒரு புனிதராகவே வாழ்ந்த அருட்பணி அருள் வளனை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வாசித்த இந்த வார்த்தை, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தால் என்னுடைய உண்மையான சீடர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலையை தரும். அன்புமிக்கவர்களே, நான் சொன்னேன், அவருடைய இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு 28 ஆண்டுகள் இறைவன் கொடுத்த அந்த மறு வாழ்வை மக்களுடைய பணிக்காக, ஏழை எளியவர்களுக்காக, சமுதாயத்தில் விளிம்பு நிலையில வாழ்ந்த மக்களுக்காக, குரலற்றவர்களுக்காக, அதிகாரமற்றவர்களுக்காக இரவு பகலாக போராடியவர் தான் இந்த அருட்தந்தை அருள் வளன் என்பவர். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய தலைவர்களோடு, எங்கள் சபையினுடைய தலைவர்களோடு, பல குருக்களோடு கருத்து வேறுபாடுகள், முரண்பட்ட கருத்துகள் இருந்தாலும் இறை அரசின் விழுமியங்களான அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, நீதி நிறைந்த, சமத்துவம் நிறைந்த ஒரு உலகை கட்டி எழுப்புவதற்காகத்தான் தன்னுடைய இறுதி மூச்சு வரை இந்த அருட்தந்தை போராடி இருக்கிறார். வாழ்ந்தது மிகவும் எளிமையான ஒரு வாழ்வு. நான் இவ்வளவு பேசுவதற்கான காரணம், என்னை சிறு வயதிலிருந்தே அறிந்தவர். நான் அவருக்கு 3 வருடங்கள் இல்ல தந்தையாக, சுப்பீரியராக இருந்திருக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகள் எப்பொழுதெல்லாம் பாண்டிச்சேரிக்கு வருவாரோ அப்பொழுதெல்லாம் என்னிடம் அமர்ந்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இரவு பகலாக சிந்தித்த ஒரு புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்த இந்த ஒரு அருள் தந்தையைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் நீங்கள் என்னுடைய உண்மையான சீடர்களாக இருப்பீர்கள். வாழ்நாள் முழுவதும் உண்மைக்கு சான்று பகர்கிற, ஏழை எளியவர்களுக்கும் சமுதாயத்தின் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் போராடிய ஒரு வாழ்க்கையைத்தான் அவரிடமிருந்து நான் பார்க்கிறேன். இயேசுனுடைய உண்மையான ஒரு சீடராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அடுத்தது, நீங்கள் என் வார்த்தையை கேட்டு நடந்தால் என்னுடைய உண்மையான சீடர்களாக இருப்பீர்கள்,
உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள். அந்த உண்மை உங்களுக்கு விடுதலையை தரும். நான் சொன்னேன், அவருடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலுமே சமரசம் செய்யாத, அல்லது இந்த உலகப்போக்கான ஒரு வாழ்க்கையில சமரசம் செய்யாத, அல்லது மேலோட்டமான ஒரு குருவாக வாழ்வதில் சமரசம் செய்யாத, உண்மைக்கு சான்று பகர்ந்த ஒரு குருவாகத்தான் இந்த அழகான புனிதமான ஒரு குருவை நான் காணுகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய மன்னா அவனுடைய உறவுகளே, இந்த செய்தியை கேட்பவர்கள் குருக்களாக இருக்கலாம், கன்னியர்களாக இருக்கலாம், பொதுநிலையினராக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், அல்லது இளைஞர்களாக இருக்கலாம், இளம் பெண்களாக இருக்கலாம். இறைவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்பது இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் இயேசுனுடைய உண்மை சீடர்களாக நம்ம வாழ்வோம். அது உண்மையான இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்தும். ஆகவே நாம் உண்மையை அறிந்தவர்களாக இருப்போம். அந்த உண்மையான இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொடுப்பார், நிலை வாழ்வை கொடுப்பார், நிறை வாழ்வை கொடுப்பார். இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனமான சிந்தனைகளிலிருந்து நமக்கு விடுதலையை தருவார். கடைசியில இயேசுவில் உயிர்த்தவர்களாய், அந்த உண்மையை அறிந்தவர்களாய் நாம் வாழ்வோம் என்கிற உறுதியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திய அருட்தந்தை அருள் வளன் சலேசிய குரு அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் வாழ்ந்து உண்மையான சீடர்களாய் மாறுவோம். உண்மையை அறிவோம். உண்மையான இயேசு நமக்கு விடுதலையை தருவார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.